வெறுமனே பால்ல எசன்ஸ போட்டு பாதாம் மில்க் ரெடி பண்றீங்களா? இனிமே இப்படி பண்ணவே பண்ணாதீங்க. பெர்ஃபெக்ட்டான பாதாம் மில்க் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். இஃப்தாருக்கு சம்மருக்குலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஒரு 20 பாதாம் எடுத்து சுடுதண்ணில ஊற வச்சு 10 நிமிஷம் ஊற விட்டதுக்கு அப்புறமா இதோட தோல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. சிட்டிக்க குங்குமப்பூ எடுத்து பால்லயோ அல்லது தண்ணியிலயோ ஊற போட்டுருங்க. இப்ப ஊற வச்ச பாதாம இந்த மாதிரி நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா பாதாம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சாஸ் பேன்ல தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் கொழுப்பு நிக்காத நல்ல ஃபுல் ஃபேட் மில்கா வாங்கிக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு பொங்கி வரும்போது அரைச்சு வச்சிருக்க பாதாம் விழுத இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே ஊற போட்ட குங்குமப்பூவும் இது கூட சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் போல கொதிச்சதுக்கு அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் எடுத்து ஒரு கிண்ணத்துல சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மிக்ஸையும் டைரக்டா பால்ல சேர்த்துக்கோங்க. மறுபடியும் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது கூட ஊற வச்ச பாதாம் பிசின் கொஞ்சம், ஊற வச்ச சப்ஜா விதை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா சில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். பாதாம் பால் ஷர்பத் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் கடையில எசன்ஸ் பவுடர்லாம் வாங்கவே மாட்டீங்க. உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு இஃப்தாருக்கு சம்மருக்குலாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.